ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்ற கொடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம் தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்வது என்ன நியாயம்? தேவி, மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் ஜோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்று தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் அவசரமில்லை. ஐயா, தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே ஜோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய ஜோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் ஜோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள் என்றார் ஜோதிடர். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாரா முகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும்? வந்தியத்தேவனுடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது. தேவி, இது என்ன வார்த்தை? கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியின் வளர்ப்பு குமாரி, பழையாறை இளைய பிராட்டியின் அன்பு தோழி. இத்தகைய தங்களை அனாதை பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவா இருக்கும் என்று வந்துவிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால் சொல்லுங்கள். ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கேட்பதற்காகத்தான் இந்த வீட்டுக்குள் நான் வந்தேன். சொல்லுங்கள் தேவி, என்னால் முடியக்கூடிய காரியமா இருந்தால் செய்கிறேன். ஐயா, தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன? இலங்கை பிரயாணத்தின் போது தங்களுக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன். நான் கேட்கும் உதவியை அளிப்பதாக முதலில் வாக்கு தர முடியுமா? வந்தியத்தேவன் தயக்கத்துடன், தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது. ஆமையா, தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாது தான். ஆகையால் காரியத்தை சொல்லிவிடுகிறேன். ஜோதிடருக்கும் தெரியலாம். அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிஷுனி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன். இது என்ன வார்த்தை? கூடவே கூடாது. உலகம் பொறுக்காது. நடவாத காரியம். இவ்வாறெல்லாம் ஜோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வானதி, ஆம், புத்த சந்நியாசி யாவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா? மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயன்றேன். அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது. அது அவனை திடுக்கிட செய்தது. தேவி, தங்கள் தீர்மானம் நியாயமன்று. எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வர போகிறார் என்று தெரிகிறது. ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்க போவதில்லை. யாருடைய யோசனையையும் கேட்க போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கேட்கிறேன். தேவி, இந்த விஷயத்தில் நான் என்ன உதவி செய்ய முடியும்? ஐயா, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கே சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்று கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழி துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகப்பட்டினம் வரையில் வரவேண்டும். அதுவே நான் கேட்கும் உதவி. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவள் அல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக் கொண்டது அரை குறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புறப்பட்டது இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தானே. அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். தேவி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கேட்கும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்கு சென்று எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு இந்த அனாதை பெண்ணை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா? தேவி, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் இச்சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளை இட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால் தான் முடியாது என்று
என்று சொன்னேன். விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அதனால் பாதகம் இல்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனே தான் கிளம்பினேன். வழியில் சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாகியது. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார். அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சன்னியாசியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் ஜோதிடரே என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டே ஜோதிடர், தேவி, இருட்டும் சமயம் ஆகிவிட்டதே. அமாவாசை இரவு. அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன. இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே. இல்லை ஜோதிடரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர் தான் துணைக்கு வர மறுத்துவிட்டார். திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்? ஜோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் ஜோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன், கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயந்தாங்கொள்ளியா இருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்து கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலையை நதியில் மிதக்கவிட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை? இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்தது தான் எப்படி? தம்பி, எனக்கும் அது ஆச்சரியத்தையே அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த கொடும்பாளூர் இளவரசி தானா இவள் என்றே சந்தேகமாக இருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள். ஜோதிடரே, இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தம்பி, ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனதில் ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்க வேண்டும். ஜோதிடரே, அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்? பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியே போதாதா இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சா இருந்ததே? இவ்விதம் ஜோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா? இது இவளுக்கு எத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்க கூடும் என்று சிந்தனை செய்தான். ஆம் ஜோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீரசைவர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் ஏன் பற்று உண்டாக வேண்டும்? தம்பி, பூர்வ ஜென்ம வாசனையா இருக்கலாம். ஜோதிடரே, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஏன் புறப்பட வேண்டும்? அதுதான் எனக்கும் வியப்பை அளிக்கிறது. உம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்ல முடியாதா? தம்பி, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதை எப்படி அறியலாம்? இது ஒற்றாடல் சாஸ்திரத்தை சேர்ந்தது. ஜோதிடரே, ஒற்றாடல் என்று ஒரு சாஸ்திரமா? ஏனில்லை, பொய்யாமொழி புலவரின் திருக்குறளை பற்றி நீ கேட்டதில்லையா? ஜோதிடரே, அப்படி ஒரு நூல் உண்டு என்று கேட்ட ஞாபகம் இருக்கிறது. அந்த நூலில் ஒற்றாடல் என்று ஓர் அதிகாரம் இருக்கிறது. அதில் 10 பாடல்கள் இருக்கின்றன. அப்படியா? அவற்றில் 2 நல்ல பாடல்கள் சொல்லுங்கள். தம்பி, எல்லாம் நல்ல பாடல்கள் தான். இதை கேள். வினை செய்வார் தஞ்சொன்றும் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசன் தன் கீழ் ஊழியம் செய்வோரையும் தன்னுடைய சொந்த உறவினரையும் அவ்வாறே தன் பகைவர்களையும் ஒற்றர்கள் வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். தம்பி, இந்த பாடலை நீ கேட்டதில்லை என்றா சொல்கிறாய்? வந்தியத்தேவனுக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது. இனி அவகாசம் கிடைத்ததும் திருக்குறளை படித்துவிட்டுத்தான் வேறு காரியம் பார்ப்பது என்று தீர்மானித்து கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ராஜரீக முறைகளை பற்றி எழுதியவர் எத்தகைய அறிவாளியா இருக்க வேண்டும்? இன்னும் சற்று பேசிக்கொண்டு இருந்துவிட்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான். தம்பி, இன்றிரவு இங்கே தாமதித்து விட்டு காலையில் போகலாமே என்று ஜோதிடர் கூறியதை அவன் கேட்கவில்லை. ஜோதிடரே, இன்னொரு சமயம் வருகிறேன். அப்போது தங்கள் விருந்தாளியா இருக்கிறேன். தம்பி, இன்னொரு சமயம் நீ இங்கு வரும்போது என்னுடைய ஜோதிடங்கள் பலித்திருப்பதை காண்பாய். ஐயா ஜோதிடரே, நீர் ஜோதிடம் ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்லியிருந்தால் அல்லவா அவை பலிக்க முடியும் என்று கூறி நகைத்துக் கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது ஏறி புறப்பட்டான். ஜோதிடர் வீட்டிலிருந்து சற்று தூரம் வரையில் ஒரே பாதைத்தான் இருந்தது. பல்லக்கு சென்ற பாதையிலேயே அவனும் போக வேண்டி இருந்தது. பின்னர் பாதைகள் 2ஆக பிரிந்தன. ஒரு பாதை வடக்கு நோக்கி கொள்ளிடக்கரைக்கு சென்றது. இன்னொன்று தென்கிழக்காக திருவாரூர் நோக்கி சென்றது. திருவாரூர் சாலையில் வெகு தூரத்தில் பல்லக்கு போய்க் கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய உள்ளம் தத்தளித்தது. கொடும்பாளூர் இளவரசி கேட்ட உதவியை மறுக்க வேண்டி வந்துவிட்டதே. உண்மையிலேயே அவளுக்கு உதவி தேவை இருக்குமானால், வழியில் அபாயம் ஏதேனும் ஏற்படுமானால்
ஆனால் பின்னால் அந்த செய்தி தெரியும் போது என்னை நானே மன்னித்துக் கொள்ள முடியுமா? வழித்துணை போக மறுத்தது பற்றி நெடுங்காலம் வருந்த வேண்டி இருக்காதா? ஆயினும் என்ன செய்வது? முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் இட்ட கட்டளை மிக கண்டிப்பானது. வேறு காரியங்களில் நான் இப்போது தலையிட முடியாது. முன்னர் சில முறை அப்படி சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொல்லைப்பட்டதெல்லாம் போதும். ஆழ்வார்க்கடியான் வேறு எச்சரிக்கிறான். அது மட்டுமல்ல, வானதி தேவியை தான் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு அழைத்து செல்வதென்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். இவ்வாறு முடிவு செய்த வந்தியத்தேவன் குதிரையை கொள்ளிடக்கரை பாதையில் திருப்பினான். அதே சமயத்தில் வீரென்ற அபய குரல், மிக மிக லேசான பெண் குரல் ஒலித்ததாக தோன்றியது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பல்லக்கை காணவில்லை. அங்கே இருந்த சாலை முடுக்கில் திரும்பியிருக்க கூடும். ஆயினும் போய் பார்த்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு ஒரு கணத்தில் வந்துவிட்டான் வந்தியத்தேவன். அதனால் அப்படி ஒன்றும் தாமதம் ஏற்பட்டுவிட போவதில்லை. குதிரை பாய்ந்து சென்றது. வெகு சீக்கிரத்தில் சாலை முடுக்கின் அருகில் வந்துவிட்டது. அங்கே அவன் கண்ட காட்சி வந்தியத்தேவனுடைய இதயமே நின்றுவிடும்படி செய்தது. பெண் ஒருத்தி ஓரத்து மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. இருட்டும் நேரமாதலால் யார் என்று முதலில் தெரியவில்லை. அருகில் சென்று பார்த்தான். வானதியின் பல்லக்குடன் நடந்து சென்ற பணிப்பெண் என்று தெரிந்தது. அவள் முனகிக் கொண்டே தன் கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி முதலில் வாயில் அடைத்திருந்த துணியை எடுத்துவிட்டு கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். அவ்வளவு பலமாக கட்டப்படவில்லை என்பது அவன் உள்மனதில் பதிந்தது. பெண்ணே, என்ன நடந்தது? சீக்கிரம் சொல். பல்லக்கு எங்கே? உன் எஜமானி எங்கே என்று பதறிக்கொண்டே கேட்டான். பணிப்பெண் உளறி குளறி மறுமொழி கூறினாள். அந்த சாலை முடுக்கில் பல்லக்கு திரும்பிய போது திடீரென்று 7-8 மனிதர்கள் பக்கத்து மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்தார்கள். அவர்கள் சிலருடைய கைகளில் மண்டை ஓடுகளும் சூலாயுதங்களும் காணப்பட்டன. அவர்களில் 2 பேர் என்னை மண்டையில் அடித்து கீழே தள்ளினார்கள். வாயில் துணியை அடைத்தார்கள். இதற்குள் மற்றவர்கள் பல்லக்கு சுமந்தவர்களிடம் ஏதோ பயங்கரமான குரலில் சொல்லவே அவர்கள் பாதையை விட்டு விலகி குறுக்கு வழியில் பல்லக்குடன் ஓடினார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். வானதி தேவியின் குரலே கேட்கவில்லை. இவ்விதம் கூறிவிட்டு பல்லக்கு சென்ற குறுக்கு பாதையையும் அந்த பணிப்பெண் சுட்டி காட்டினாள். பெண்ணே, நீ அந்த குழந்தை ஜோதிடர் வீட்டிற்கு போயிரு. நான் உன் எஜமானியை கண்டுபிடிக்க பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது பாய்ந்து ஏறினான். குதிரை ராஜபாட்டையிலிருந்து திரும்பி குறுக்கு வழியில் சென்றது. மேடு பள்ளம் காடு செடி என்று பார்க்காமல் அதிவேகமாய் சென்றது. அமாவாசை முன்னிரவு. நன்றாக இருள் சூழ்ந்துவிட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுவதும் பரவி மறைந்துவிட்டன. ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. மரங்களின் மீதும் புதர்களின் மீதும் பறந்த மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சம் அளித்தன. அதன் உதவி கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை செலுத்திக் கொண்டு போனான். எங்கே போகிறோம்? எதற்காக போகிறோம்? போவதனால் பயன் ஏதேனும் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை பிராட்டியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயல்வது தன் கடமை. அப்புறம் கடவுள் இருக்கிறார். ஒரு நாளிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவன் மனதில் தோன்றியது. குதிரையை நிறுத்தினான். அந்த சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரை காலடி சத்தம் போலிருந்தது. ஒரு குதிரையா, பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களா இருக்கலாம். இனி ஜாக்கிரதையாக போக வேண்டும். திடீரென்று பெருங்கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டுக் கொள்ள கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன் காரியமும் கெட்டு போகும். மெல்ல மெல்ல நின்று நின்று குதிரையை விட்டு கொண்டு போனான். முன்னால் போவது ஒரே குதிரைதான் என்று ஒருவாறு நிச்சயித்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை ஒரு மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல தோன்றியது. தான் பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான். சுற்று முற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டை சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்திக் கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். யாரங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிட செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாக தோன்றியது. மகாராஜா, அடிமை நான் தான் என்ற மறுகுரலும் கேட்டது. ஒரு நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஒரு ஆள் வீட்டிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர் தான் என்பது உறுதியாகியது. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்த போது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓட தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஓர் அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே
கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பன்மடங்கு இருள் சூழ்ந்தது. அதே சமயத்தில் லேசாக தூற்றல் போட தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மலைத்தூறலின் சத்தத்துக்கும் வண்டுகளின் வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் நபய குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் தைரியத்துக்கு பெயர் போன மனிதர் அல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேல் இருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று வந்தியத்தேவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெறிக்கெட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளி இருந்தாலும் தள்ளி இருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறு எங்கேயாவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவன் தான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அந்த சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதி தேவியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு செல்வதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் வந்தியத்தேவன் உள்ளத்தில் நிகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண் முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடி பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டால் பிறகு வானதி தேவியை தேடி போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்று தான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டப சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளிக்கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் மழை தூறலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கி சென்றான். வாய்க்காலில் வந்தியத்தேவனும் இறங்கினான். சுற்று முற்றும் நன்றாக பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கறையில் ஏறினான். கரைமேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாக காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்தி செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடிகளும் கொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடி பாதை வழியாக குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். மேலே மலை, கீழே சறுக்கும் சேட்டு தரை. ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்ல சென்றது. நேரமோ ஒரு நிமிடம் ஒரு யுகமாக சென்றது. தூறல் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தக தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதர் யார்? வானதி தேவியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடி பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கி போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது. ஆனாலும் இன்றிரவு இந்த இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்கொண்டு இருப்பதினால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்துக் கொண்டால் பிரயாணமே தடைபட்டுவிடும். திரும்பி சென்று அந்த பால் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல் அடித்தது. அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டு தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல்வரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாக தோன்றிய களத்துமேட்டை நோக்கி செலுத்தினான். களத்துமேட்டின் அருகில் அடைந்த போது அது பெரிய பூதத்தை போல் காட்சி அளித்தது. இன்னொரு மின்னல் அடித்த போது மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு நொடி தெரிந்தது. குதிரை மீது ஆள் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ அந்த குதிரை மறுபடியும் தெறிக்கட்டு பயந்து ஓட தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தக தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். மழை இரைச்சலை மீறி அவனுடைய இடி முழக்க குரல் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுறத்திலிருந்தும் அங்கே யார் என்ற எதிரொலித்தான் கேட்டது. மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடை காற்று வீர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பி தாக்கின. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்க தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனும் இல்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியே திருப்பினான். தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனி மேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும். நம்முடைய காரியம் உண்டு, நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டும்.
குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போது தான் வந்தியத்தேவன் சிந்தனை உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். இன்றிரவு இந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது சின்னஞ்சிறு குழந்தையின் குரலில் அம்மா அம்மா என்று கேட்டது. இந்த வேளையில் இந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? மீண்டும் மீண்டும் அம்மா அம்மா என்ற குழந்தையின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியில் இருந்து வருகிறது. குழந்தை மட்டும் தான் இருக்கிறதா? வேறு யாரும் இல்லையா? குரல் வந்த இடத்துக்கு அருகில் சென்று வந்தியத்தேவன் யாரங்கே என்று கேட்டான். யாரங்கே என்று குழந்தையின் குரல் எதிரொலித்தது. நான் தான். நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா என்று வந்தியத்தேவன் அழைத்தான். வெளியில் மழை பெய்கிறதே என்று குழந்தையின் குரல் கூறியது. குழந்தாய், மழை நின்றுவிட்டது. வெளியில் வா. என் அம்மா எங்கே? குழந்தாய், அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வர போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்கிறாய். குழந்தாய், நீ வெளியில் வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது. குத்தி விடுவேன். அடே அப்பா, பெரிய வீரனா இருக்கிறாயே, வெளியில் வந்து தான் குத்தேன். நீ யார்? புலி இல்லையே என்று குழந்தையின் குரல் கேட்டது. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்கிறாய். குதிரை பேசுமா? குழந்தாய், புலியாயிருந்தால் மட்டும் பேசுமா? வெளியில் வந்தால் புலி இருக்கும். ஒருவேளை மேலே பாய்ந்துவிடும் என்று அம்மா சொன்னாள். குழந்தாய், நான் புலி இல்லை. உன் மீது பாயவும் மாட்டேன். பயப்படாமல் வெளியே வா. பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக் கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயதிருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டு துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு ரத்தின மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாயார் இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்? இதற்குள் குழந்தையும் வந்தியத்தேவனை உற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்லை, மனிதனை போல் தான் இருக்கிறாய். குழந்தாய், அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ, எனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாயா? பல்லக்கு வரும் என்றல்லவா சொன்னார்கள். சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனதில் பல பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியா இருக்கிறான்? இவ்வளவு சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே, அது ஆச்சரியம் அல்லவா? இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள். அது ஏன் வரவில்லை? இவனை விட்டு விட்டு போன இவன் அம்மா யார்? அவள் எங்கே போயிருக்கிறாள்? குழந்தாய், உன்னை ஏன் உன் அம்மா விட்டுவிட்டு போய்விட்டாள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அம்மா என்னை விட்டுவிட்டு போகவில்லை, நான் தான் அவளை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றான் அந்த சிறுவன். குழந்தாய், ஏன் விட்டுவிட்டு வந்தாய்? குதிரை ஒன்று ஓடி வந்தது. அதை பிடித்து அதன் மேல் ஏறிக்கொண்டு வரலாம் என்று நான் சொன்னேன். அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன். அந்த குதிரை தானா இது? இல்லை, இது வேறு குதிரை. அப்புறம் எப்படி இங்கே வந்தாய்? குதிரை அகப்படவில்லை, அம்மாவையும் காணவில்லை. மழை அதிகமாக வந்தது, அதற்காக இந்த மண்டபத்துக்குள் வந்தேன். குழந்தாய், இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயம் இல்லையா? பயம் என்ன? தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். குழந்தாய், புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்கு தான் பயம், எனக்கு பயமில்லை. நான் மீன் புலியை விழுங்கி விடுவேன். அடே குழந்தாய், மீன் புலியை விழுங்குமா? நான் சாதாரண சின்ன மீன் இல்லை, பெரிய மகர மீன், திமிங்கலம், புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன். வந்தியத்தேவன் மனதில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா? இப்படி யார் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? அதோ அங்கே என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன். வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லோரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது. அங்கே அதோ இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன. இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டி காட்டினான். எல்லோரும் அந்த மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள். அதோ வருகிறார்கள், பல்லக்கும் வருகிறது. எனக்கு பல்லக்கில் ஏற பிடிக்கவில்லை. என்னை உன் குதிரையின் மேல் ஏற்றிக்கொண்டு போகிறாயா என்று சிறுவன் கேட்டான். அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுகளும் வந்தியத்தேவனுடைய மனதை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கி கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது. குழந்தாய், எனக்கு வேறு அவசர வேலை இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். நீ எங்கே போக போகிறாய்? காஞ்சிக்கு போக போகிறேன். காஞ்சிக்கா? அங்கே தான் என்னுடைய முக்கியமான விரோதி இருக்கிறான். வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான்.
ஆனால் குதிரையின் மேல் ஏறி போவதற்கும் அவகாசம் இல்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னத்தான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனை பற்றி இருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கி சென்று இடிந்த சுவர் ஓரமாக இருட்டில் நின்றான். இதோ நான் இருக்கிறேன் என்று முன்னால் போய் நின்றான் சிறுவன். வந்தவர்களிலெல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததினால் இறைத்து கொண்டிருந்தது. அதை அவள் பொருள்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்துக் கொண்டு, பாண்டியா, இப்படி செய்து விட்டாயே என்றாள். அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று, சக்கரவர்த்தி, இப்படி எங்களை பயமுறுத்தி விட்டீர்களே என்றான். சிறுவன் சிரித்தான். அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேண்டும் என்று கேட்டேன். பல்லக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே என்றான். சோமன், சாம்பவன், இடுமன்காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை, 16,000 குதிரை கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். மாட்டேன், நான் அந்த குதிரை மேலே தான் ஏறி வருவேன் என்று சிறுவன் கூறி சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான். அப்போது தான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசன் முகத்தில் வியப்பும் திகிலும் பகையும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று, அடப்பாவி, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். அடே பிசாசே, கோடிக்கரையில் இருந்து நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன் சத்தமாக சிரித்தான். நீ என்னை உண்மையாகவே பிசாஸ் என்று நினைத்து கொண்டாயா என்று கேட்டான். சிலர் செத்துப்போன பிறகு பிசாஸ் ஆவார்கள், நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன், அவனோடு சண்டை போடாதே, அவனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இருட்டில் எனக்கு துணையா இருந்தான். புலி வந்தால் கொன்று விடுவதாக சொன்னான். அவனும் நம்மோடு வரட்டும் என்றான் சிறுவன். ரவிதாசன் சிறுவன் அருகில் சென்று, சக்கரவர்த்தி, அவசியம் அவனையும் அழைத்து போகலாம். தாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள். சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கி சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி, இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும். எங்களுடன் வந்துவிடு. எங்களுடைய ரகசியம் உனக்கு முன்னமே அதிகம் தெரியும். இப்போது இன்னும் அதிகமாக தெரியும். உன்னை விட்டுவிட்டு நாங்கள் போக முடியாது. வந்துவிடு. உங்களுடன் நான் வரமறுத்தால் என்ன செய்வீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். முடியாத காரியம். நீ பெரிய சூரன் என்பதை அறிவேன். ஆயினும் நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். எங்களிடம் இருந்து நீ தப்பி போக முடியாது. உயிரோடு தப்ப முடியாது என்று தானே சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். நீ இளம் பிராயத்தவன். உலகத்தின் சுகங்கள் ஒன்றையும் அனுபவிக்காதவன். எதற்காக வீணுக்கு உயிரை விட வேண்டும்? வீணுக்கு யார் தான் உயிரை விடுவார்கள்? உங்களுடன் வர சொல்கிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய்? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அப்படி கேள், சொல்கிறேன். பழுவூர் இளையராணியிடம் தான். ஓஹோ, அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி இன்று எங்கே இருக்கிறாள்? இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பயத்துக்கு வந்திருப்பாள். நீ வருவாயா மாட்டாயா? நானும் அந்த பக்கம் தான் போக வேண்டும். வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன். நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய். போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக் கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைப்பாய்ந்தன. வானதி தேவியின் கதி என்ன? மதுராந்தகர் என்ன ஆனார்? ஒன்றும் தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆக போகிறது? அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதி செயலை விட பன்மடங்கு சதி செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ள போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வரையில் பிரயோஜனகரமானது தான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பி செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள். மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் உதவியினால் நான் காப்பாற்றப்படலாம். பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போக தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியோர்கள் சொல்வது இதைத்தான் போலிருக்கிறது. அவள் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பதும் அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள வந்தியத்தேவன் மனதில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லி விட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல் இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பி செல்வதற்கு ஏதேனும் வழி தென்பட்டாலும் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தை பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களை பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய்? அங்கே தான் என்னுடைய முக்கிய விரோதி இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு
அவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பது ஏன்? முக்கிய விரோதி என்று அந்த சிறுவன் யாரை குறிப்பிட்டான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனதில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகி கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லியது. அந்த அதிசய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளை தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்கொண்டு இருந்தது. கடைசியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பையும் எல்லையை அடைந்தது. பள்ளிப்படையை சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள் சென்றது.